வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/7/2025 புதன்கிழமை 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். கோச்சார பலன்கள் என்ன, உங்களுக்கு மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான ராசி பலன் பார்க்க போகிறோம். முழுக்க ப்ரிடிக்ஷனோட சேர்த்தே கொடுக்குறோம். ஏன்னா ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ப்ரிடிக்ஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்ன மாதிரியான தொழில் செய்வாங்க, அவங்க என்ன மாதிரியான வேலைக்கு போவாங்க, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிறைய விஷயங்களை அவங்களுடைய ஜாதகமே இண்டிகேட் பண்ணும். அது போக அவங்க வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இப்போ கஷ்டத்தில் இருக்காங்களா, இல்லை நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா, நிறைய கையில் பணம் காசு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டாங்கனால ஈஸியாக அவங்கக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, இல்லை நஷ்டமாக இருக்காங்களா, தொழிலில் முடக்கம் இருக்கா, சுணக்கம் இருக்கா, எல்லா விஷயமே நமக்கு டீட்டெயிலாக தெரிய வந்துடும். என்ன காரணம்னா அந்தந்த ஒவ்வொரு பாவகமும் அதாவது இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ எப்படி நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் போட்டால் நான் ரைட் சைடு திரும்புறேன்னா லெஃப்ட் சைடு திரும்பலாம் தெரியுமோ, அதே மாதிரி ஒவ்வொரு பாவகம்னு இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் 12 பாவகம் இருக்குது. அந்த 12 பாவகமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரியான இந்த ஜாதகர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான குணநலங்கள் இருக்கும், இந்த மாதிரி சோம்பேறி இருப்பார், ரொம்ப கோபமாக இருப்பார், ரொம்ப வந்து அவர் என்ன சொல்கிறது சுயநலத்தோடு இருப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிடும். சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்கள் அந்த பாவத்தில் நிற்கும் போது அதை கண்டுபிடிச்சலாம். என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் அப்படி கட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிது, அவ்வளோதான் இருக்குது அப்படிம்பீங்க. நான் அதை தாண்டி நிறைய லேயர்ஸ் அதில் இருக்குது. அது சும்மா மேலோட்டமாக போட்டிருக்கிறாங்க, பட் அதை நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணுங்கிறக்காக போட்டிருக்காங்க. ஆனால் இல்லை, நிறைய லேயர் உள்ளே இருக்குது. அது எடுக்க தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா வெறும் கட்டம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே நிறைய சங்கதிகள் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை ஒன்றா எடுக்கிறதா ஜோதிடருடைய வேலை. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இது நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றபடி நீங்கள் ஃபேக்கோ இல்லை வந்து மூடநம்பிக்கையோ கிடையவே கிடையாது. இது வந்து பியூர் சயின்ஸ். நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் போய் தேடினா ஜோதிட புக்கெல்லாம் நிறையா கிடைக்காது. நீங்கள் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிட புக்கே வரும். ஏன்னா ஜோதிட புஸ்தகம் அப்படின்னு இந்த சயின்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பகுதியாக தான் வந்து உங்களுக்கு இந்த ஜோதிடமே இருக்குது. சரிங்களா? அதனால் முழுக்க சயின்ஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு, ராசியான நிறம் மயில் நீலம். சரிங்களா? சோர்வுகள் உண்டான நாளாக, சோர்வுகள் குறையும் நாளாகவும் புரிதல் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துரிதமாக செயல்படுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் மயில் நீலம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் சோர்வுகள் குறைஞ்சாலும் புரிதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் துரிதமாக செயல்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அதே மாதிரி 7 + 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அதே மாதிரி இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வெள்ளை. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நம்ம தாராளமான ஆமாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தாராள மனசோடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுதல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுங்கன்னா மிகப்பெரிய வேலைகள்லாம் உங்களை பொறுப்பை நம்பி ஒப்படைக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது உங்களுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு இது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதில் எது கோட்டை விட்டுறாதீங்க. அது மாதிரியான வேலைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் அந்த மாதிரியான பெரிய வேலைகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வெள்ளை. பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 8 + 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரோன். சரிங்களா? இழுபறிகள் அகலும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் யார்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு போகிறக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்லபடியாக வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியான நிறம் மெரோன் கலர். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம். கையிருப்புகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் தேடல் உருவாகும் நாளாகவும் இருக்குது. அதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறதுக்கான முயற்சிகள் நடக்கும்ன்ற நாளில் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி புது விதமான நமக்கு தேடுதல் முயற்சிகள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தேடுதலாக இருக்கும். நீங்கள் அதை முயற்சி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை. சரிங்களா? அதே மாதிரி 7 + 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து
சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? அதேமாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குழப்பங்கள்லாம் நீங்கி, வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி 4 + 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் ஊதா. திருப்திகரமான நாளாகும், பிரச்சனைகள் குறையும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாள் ஏதாவது தீர்வுகள் இருந்தால் கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது முக்கியமான விஷயங்களை தீர்ப்பு கிடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கன்னி ராசிக்காரவங்களுக்கும் 6 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி வடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உகந்தமான திசை. அதே மாதிரி ஊதா கலர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான கலராக இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. மகிழ்ச்சிகரமான நாளாகவும், உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. நீங்களாக வந்து ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தனியாக ஏற்படும். அது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே கண்டிப்பாக இருக்குது. உதவிகள் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இது வரைக்கும் தாமதமாக கிடைச்ச உதவிகள்லாம் இன்றைக்கு இனிமேல் வந்து ஒரு சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4 + 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் ஊதா. மதிப்பு உயரும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அனுகூலமான நாளாகவும், மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மதிப்பு உயரும் நாளாகவும், எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மென்மையான பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் ஊதா. அதே மாதிரி 6 + 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் ஆரஞ்சு. சரி, இதில் புரிதல் உண்டாகும் நாளாகும். பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் தெரிஞ்சு பேசுங்க. அதை மீறி பேசி விட்றாதீங்க. கொஞ்சம் பேச்சுகள் கம்மி பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகள் உண்டான நாளாகவும், அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் புத்தி சொல்கிறேங்கிற பேரில் இரிட்டேட் பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நான் வந்து உங்களை தப்பாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. குருவினுடைய ராசிக்காரங்களே அப்படி தான். நமக்கு வந்து எப்போயுமே வந்து குரு வந்து எல்லாத்துக்கும் குரு தான். சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. இருக்கிற 12 ராசிக்குமே அவங்க யார் குரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் குரு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்களும் நம்ம குருவாக தான் நம்ம கணக்கு வச்சுக்கணுமே தவிர, அதனால தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. அதே மாதிரி வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி வந்து 3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் வந்து நீலம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும். புதிய நபர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும் நாளாகும். கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் குறையும். அதேமாதிரி புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒத்துழைப்பு நல்கும் நாளாக இருக்குது. சரிங்களா? தொழிலில் இருந்த பிரச்சனைகளை இன்றைய நாளில் கொஞ்சம் சுமூகமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிது. முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அதே மாதிரி 4 + 5ங்கிறது 5, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், அதே மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு கண்டிப்பாக அதன் மூலியமாக லாபம் ஆதாயம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் வெண்மை நிறம். சரிங்களா? அதே மாதிரி 9 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும். பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி கடலில் மிகப்பெரிய அலைகள்லாம் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது கடல். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக அதை அப்படியே அனுபவிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய புயல் வீசிக்கிட்டு திடீர்னு அமைதியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரே நிசப்தமாக இருக்க முடியாது. அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8 + 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அஷ்டம சனி காலங்கள், ஜென்மல சனி காலங்களில்
கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாதீங்கிறத ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோச்சார குரு பகவான், கோச்சார ராகு, அதே மாதிரி கோச்சார சனி பகவான், இந்த 4 பேருடைய கோச்சார பலன்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறவங்க அவங்க தான். சரிங்களா? அதனால் அவங்களுடைய குரு பெயர்ச்சி காலப்போ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணி வீடியோ போட்டே இருப்போம். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா?